திருமணம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த பந்தம்னுட்டு. ஆனா இந்த காலத்து பசங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க பிரபு. சம்பாதிக்கிறோமா, ஆர்டர் போட்டு சாப்பிடுறோமா, போன பாக்குறோமா, இதுதான் ஒரு சந்தோஷம்ன்றத நினைக்கிறாங்க. இப்ப பேரண்ட்ஸுங்க இருக்கிற வரைக்கும் பாத்துக்குவாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ன்றது நம்மளுக்கு நினைச்சா பயமா இருக்குது. அவங்க எதுவும் எதுவும் நினைக்காம இப்படி இருக்கிறதெல்லாம் நினைச்சா வருத்தமா இருக்குது. இப்ப ஒரு பக்தியில கொண்டு வரலாம் அப்படின்னா கூட, நீ கும்பிடுற கும்பிடு, அதே எங்களை காப்பாத்தும்ன்றாங்க. எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்க. அதெல்லாம் ஒரு வருத்தமா தான் இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? பசங்க சின்ன பசங்களா இருக்கும்போது, ஸ்கூலுக்கு போடா, ஸ்கூலுக்கு போடா, ஸ்கூலுக்கு போடா. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்கூலுக்கே அனுப்பிச்சிட்டு இருந்தோம். அவனை எப்பயாவது ஒரு நாளாவது கோயிலுக்கு போடா, பகவத்கீதை பட்றா, கோயிலுக்கு போடா, பகவத்கீதை பட்றான்னு சொன்னதே கிடையாது. படிக்கிற பையன் நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதெல்லாம் படிக்கக்கூடாதுடா. அதெல்லாம் இப்பல்லாம் வேணாம் அவனுக்கு. அதெல்லாம் வயசான பின்னாடி பார்த்துக்கலாம். என்ன சின்ன வயசுலயே சாமியார் மாரி போயிட்டு இருக்க. அதெல்லாம் நேத்து என்கிட்ட ஒரு பையன் சொல்லிட்டு இருக்கான். எங்க கோயில்ல ஒரு பையன் இருக்கான். திருநெல்வேலி பையன் தான். ரொம்ப நல்ல பையன். காலேஜ் இப்ப தான் படிச்சுட்டு இருக்கான். எங்களோட ப்ரோகிராம்லாம் வருவான். நல்லா மிருதங்கம்லாம் வாசிப்பான். அவங்க பெரியம்மா ஃபோன் பண்ணி கேட்கறாங்களாம். "என்னடா தம்பி காலைல 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுக்கிற, நாமம் போட்டுக்கிற, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர. ஏன்டா இப்படிலாம் பண்ற? இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுடா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம். இதுவே பையன் கையில வந்து சாராய பாட்டிலோட ம் எந்திரிச்சு, எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுத்து போட்டு, சினிமாவுக்கு போயிட்டு, பசங்களோட லூட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, "அப்பா! பையன் இப்பதான் நல்லா இருக்கான்." அப்படின்னு நெனைக்கிறாங்க. சினிமா தியேட்டருக்கு போயிட்டு வந்துட்டு, பப்புக்கு போயிட்டு வந்துட்டு, "பையன் ரொம்ப நல்லா இருக்கான்." "உங்க பையன் என்னங்க பண்றான்?" "உங்க பையன் அமெரிக்கால இருக்காங்க. அமெரிக்கால வேலை பண்றான். வாரம் ஃபுல்லா வேலை பண்றான். வார கடைசியில நல்லா போய் என்ஜாய் பண்றாங்க." ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க. "உங்க பையன் என்ன பண்றான்?" "அவன் என்னங்க வீணா போன ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. அவன் கோயில்ல போய் சேவை பண்ணிட்டு இருக்கான். சாமிக்கு சேவை பண்ணிட்டு இருக்கான். ஒண்ணும் பொழைக்க தெரியாதவன்." அப்படின்னு நெனைச்சிட்டு ஸோ, நம்முடைய தவறு, நாம் இப்ப செஞ்ச தவறுக்கு இப்ப அனுபவிச்சு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. இன்னும் தொடர்ந்தீங்கன்னா, இன்னும் அதிகம் தான் வரும். உங்க பேர குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்காவது இப்ப சொல்லிக் குடுங்க. நம்ம பசங்கள்லாம் இன்னைக்கு எல்லைய மீறி போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு சொல்லிக் குடுக்கறது. சின்ன வயசுல சொல்லிக் குடுக்கல அப்படின்னா வரவே வராது. பக்தி வரவே வராது. அவங்களா கஷ்டப்பட்டு, அடிபட்டு திருந்தி வந்தால் ஒழிய வரமாட்டாங்க. அதுக்கும் டைம் இருக்கு. கிருஷ்ணர் அதுக்கும் என்ன பண்றாரு? வைக்கிறாரு. நெறைய கஷ்டங்கள குடுக்குறாரு. குடுக்காமலாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நெனச்சுட்டு இருக்காங்க, திருமணம் இல்லாம நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க எவ்வளோ பாதிப்படையறாங்க, மனசளவுல பாதிப்படையறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நெறைய இன்னைக்கு மென்டல் ப்ராப்ளம் நெறைய வந்துருச்சு. நெறைய இன்னைக்கு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டு இருக்காங்க. சைக்கோவா மாறிட்டாங்க. ஏன்னா யார் கூடயும் தன்னுடைய மனசு விட்டு பேச முடியல. எங்க போனாலும் எல்லாரும் ஏமாற்றக்கூடியவங்களா இருக்காங்க. நான் ஒருத்தர்கிட்ட பழகிட்டு இருக்கேன். ஆனா நான் யார் கூட பழகுறேனோ, அவன் ஒருத்தன் நெறைய பேர் கூட பழகிட்டு இருக்கான். இல்ல அந்த ஒருத்தி நெறைய பேர் கூட பழகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மனசு உடைஞ்சு போயிரும். யார்கிட்டயும் தன்னுடைய மனச முழுமையா குடுக்க முடியாது. யார்கிட்டயும் தன்னுடைய அன்ப முழுமையா பகிர முடியாது. அப்ப அவனால அன்ப நீங்க பகிரல அப்டின்னா, நீங்க மென்டல் ஆயிடுவீங்க. நமக்கு அன்பு செலுத்துறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பா வேணும். நம்ம மேல அன்பு செலுத்தக்கூடிய நபர் ஒருத்தர் கண்டிப்பா வேணும். அது 2மே இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ உடல் சார்ந்த ஒரு வேகத்துல போயிட்டு இருக்கோம். இப்படி போக, போக மனசு ரொம்ப பாதிப்படையும். ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்தாகணும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம், சின்ன வயசுல இருந்தே நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய ஸ்டோரி சொல்லிக் குடுங்க. சிம்பிள் தான். நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்ல. ராமாயணம் சொல்லுங்க, மகாபாரதம் சொல்லுங்க, கீதைய சொல்லுங்க, பாகவதம் சொல்லிக் குடுங்க. கதைகள சொல்லிக் குடுத்துட்டே இருங்க. அந்த கதைகளே அவன கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரும். வேற வழியே கிடையாது. இன்னைக்கு சமுதாயம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டு தான் இருக்கு. நம்மளும் கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னும் இது வொர்ஸ்ட் தான் ஆகிட்டு இருக்கும். அடுத்த ஜெனரேஷன் ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் ஒழிய, இது ரொம்ப கஷ்டம் தான். இன்னும் நம்ப இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் ரொம்ப கம்மி. நம்மளுக்கு தெரியாத விஷயம் நெறைய இருக்கு. நாம ஏதோ தெரிஞ்சு ஏதோ நெனச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப இப்படி நடந்துட்டு இருக்கு, அப்படி நடந்துட்டு இருக்கு. நமக்கு தெரியாம நெறைய மோசமான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு சமுதாயத்துல. அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய கலாச்சாரத்த நம்ம மறந்து போன நிலை தான். இன்னைக்கு தீபாவளி வருது. எத்தன பேருக்கு தீபாவளி பத்தி தெரியும்? எத்தன பேருக்கு தீபாவளின்னா அப்படின்னா, கிருஷ்ணரை வந்து யசோத கயித்தால கட்டுன அத தீபாவளி கொண்டாடுறோம். ராமர் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். அது தீபாவளின்னு கொண்டாடுறோம். நம் பித்திருக்களுக்கு மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க? அவங்க மேல இருந்து கீழ வந்திருக்காங்க. ஸோ அந்த பித்திருக்கள நம்ம என்ன பண்றோம்? மறுபடியும் அவங்கள சேஃபா அனுப்பி வைக்கிறோம். பித்ருலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு தான் பட்டாசுலாம் வெடிக்கிறோம். இது எத்தன பேருக்கு தெரியும்? இது எதுவுமே தெரியாது. நீங்க போய் ஒரு கிறிஸ்டியன் கிட்ட கேளுங்க. ஏன்டா கிறிஸ்துமஸ் கொண்டாடுற? அவன் கிளீனா சொல்லுவான். ஜீசஸ் பிறந்தாரு. எங்க பிறந்தாரு? நாங்க எப்படி கொண்டாடுவோம்? ஒரு மாசம் ஃபுல்லா வீட்டுக்கு வெளியில வந்து அந்த ஸ்டார்லாம் எரிய விட்டு, வீட்டுக்குள்ளார வந்து கிறிஸ்துமஸ் ட்ரீ உண்டாக்கி நல்லா கொண்டாடுவாங்க. நம்ம கூட என்ன பண்றோம்? பசங்களுக்கெல்லாம் சாண்டா கிளாஸ் மாரி நம்ப கோமாளி மாரி ட்ரெஸ் போட்டு விட்டுர்றோம். நம்ம பசங்களுக்கும். இன்னைக்கு எல்லா ஆஃபீஸ்லயும் கொண்டாடுறாங்க.
ஆஃபீஸ் எல்லாம் பாருங்க, அப்பல்லாம் வந்து நீங்க கிருஷ்ண ஜெயந்தின்னு சொன்னா எந்த ஆஃபீஸ்லயும் கொண்டாட மாட்டாங்க. பட் கிறிஸ்மஸ் எல்லாரும் கொண்டாடுறாங்களே! சாண்டா கிளாஸ் மாரி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, கேக் வெட்டுறாங்க, ஒயின் குடிக்கிறாங்க. அதெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் வந்து ஒரு தப்பா தெரியறது கிடையாது. அதேபோல முஸ்லிம்ஸ் பார்த்தோம் அப்டின்னா, அவங்க என்ன பண்றாங்க, ரம்ஜான் வந்துருச்சு அப்டின்னா, அவ்ளோ சின்சியரா நோன்பு இருக்கிறாங்க. ரம்ஜான் நோன்பு கஞ்சி எல்லாரும் குடுக்குறாங்க இப்ப. எல்லா ஹிந்துக்களும் குடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. நோன்பு கஞ்சி குடுக்குறோம், நோன்பு கஞ்சி குடுக்குறோம்ன்னு சொல்லிட்டு. ஆஃபீஸ்ல அரேஞ்ச் பண்ணி குடுக்குறாங்க. நோன்பு கஞ்சி அரேஞ்ச் பண்ணி குடுக்குறாங்க. எந்த கடைகளுக்கு போனாலும் பெரிய, பெரிய பிசினஸ் கடைகளுக்கு மால்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி குடுக்குறாங்க. என்ன ரீசன்? வியாபாரம் நடக்கணும் அப்டின்ட்டு. ஏன் அதுவே இப்ப கிருஷ்ண ஜெயந்தி வருது. சாயந்திரம் நேரத்துல எல்லா மால்ஸ்லயும் புளியோதரை குடுக்க வேண்டியது தானே! சர்க்கரை பொங்கல் குடுக்க வேண்டியது தானே! அத யாரும் பண்ணலையே! நம்ம ஹிந்துக்கள்னு வந்தோம் அப்டின்னா, செய்ய மாட்டேங்கிறோம். இதே மற்ற ரிலிஜியனுக்கு நம்மளே என்ன பண்றோம்? உடந்தையா இருந்து செயல்பட்டு குடுக்குறோம். தப்பு இல்ல. எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். பட் முதல்ல நம்ம ரிலிஜியன் நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்ம கல்ச்சர் நம்ம ஹெல்ப் பண்ணணும். தீபாவளி அப்டின்னாவே கிருஷ்ணருக்காக, ராமருக்காக எத்தன பேருக்கு நம்ம சொல்லிக் குடுத்துருக்கோம்? நம்ம குழந்தைகள் எத்தன பேருக்கு தெரியும்? நாம எப்ப பண்ணியிருக்கோம்? சேவை பண்ணியிருக்கோம். கிருஷ்ணரோட கோயிலுக்கு எப்ப போயிருக்கோம்? தீபாவளி வந்துச்சுன்னா கிருஷ்ணர் கோயிலுக்கு போணும். கிருஷ்ணர் கோயிலுக்கு ஏதாவது ஒரு பட்டு வஸ்திரம் வாங்கி குடுக்கணும். அவரு ஒரு பட்டு துணிய போட்டுக்கணும். அவருக்கு நல்ல துணி குடுக்கணும். அவருக்கு நல்ல மாலை வாங்கி குடுக்கணும். அவருக்கு நல்ல பணத்த குடுக்கணும். அவருக்கு போய் இனிப்ப சமர்ப்பணம் பண்ணணும். எத்தன பேர் நம்ம நெனச்சிருக்கோம்? நம்ம யாரும் நெனைக்கிறதே கிடையாது. இப்ப நம்ம பசங்க மட்டும் நெனைக்கிறோம் அப்படின்னு ஏன் நெனைக்கிறோம்? ம். அதனால முதல்ல நம்ம சேஞ்ச் ஆகணும். நம்முடைய கலாச்சாரத்துல, நம்முடைய எண்ணத்துல மாற்றம் வரணும். எனக்கு எல்லாம் தெரியும்னு நெனச்சிட்டு இருக்கோம்ல, அத ஃபர்ஸ்ட்டு மறந்துருங்க. நம்ம இந்தியர்களுடைய பெரிய பிரச்சனை இதுதான். பிரபுபாத் தான் சொன்னார். இந்தியாலலாம் பிரச்சாரம் பண்ணவே முடியலன்னு சொல்லி சொன்னார். என்ன தெரியுமா ரீசன்? நம்ம எல்லாம் நெனச்சிட்டு இருக்கோம். எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு பக்தின்னா என்னன்னு தெரியும். எனக்கு பகவான்னா என்னன்னு தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு நெனச்சிருக்கோம். நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம தெரியும்னு நெனச்சுட்டு எல்லாம் குழப்பி வச்சுட்டு இருக்கோம். தயவு செஞ்சு அந்த தெரியும்ன்றத அழிச்சுட்டு, எனக்கு சொல்லுங்க என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சாஸ்திரத்த எடுத்துக்கோங்க. ஒரு குருவ எடுத்துக்கோங்க. ஒரு வழிமுறை எடுத்துக்கோங்க. அத மட்டும் பின்பற்றுங்க. திங்கட்கிழமை இங்க, செவ்வாய்க்கிழமை அங்க, புதன்கிழமை இங்க, வியாழக்கிழமை அங்க, வெள்ளிக்கிழமை இங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு, எதையுமே சரியா ஃபாலோ பண்ணாம, கிருஷ்ணர் அதான் சொல்றாரு. ஒரே மனசோட இருங்கப்பா. ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஜெயிக்க முடியும்னு சொல்லி சொல்றார். ஸோ முதல்ல நம்ம சரியா இருக்கணும். நாம் தெளிவா இருக்கணும். நாம் சிறந்த குறிக்கோளோட இருக்கணும். உயர்ந்த குறிக்கோளோட இருக்கணும். அதற்கு பிறகு பசங்க தானா நம்மள பார்த்து மாற ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க பிரச்சாரம் பண்ணவே தேவையில்ல. உங்க நடவடிக்கைய பார்த்தே அவங்க மாற ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ, அத பார்த்து மாற ஆரம்பிப்பாங்க. பசங்களுக்கு வேற ஆசிரியர்களே தேவையில்ல. அவங்க உங்கள பார்த்து தானே வளர்ந்துருக்காங்க. நீங்க சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணியிருக்கீங்களோ, அத பார்த்து தானே வளர்ந்துருக்காங்க. நீங்க சரியா சொல்லிக் குடுக்கலன்னா அவங்க எப்படி மாறப் போறாங்க? நம்மகிட்ட சேஞ்ச் வரணும். நம்ம தான் கொண்டு வரணும். அது வந்து பெரிய விஷயம் தான். பட் சேஞ்ச நம்ம எங்க என்ன பண்ணணும்? எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி தான்